திருமந்திர சிந்தனை. திருமூலர் பெருமான் நாம் எப்படி இறைவனை வழிபட வேண்டும், எங்கெங்கெல்லாம் சென்று இறைவனை வழிபட வேண்டும், எந்தெந்த திருத்தலத்திற்கு சென்று வழிபட வேண்டும் என்று ஒரு பாடலில் ஆற்றுப்படுத்துகின்றார். நாடும் நகரமும் நத்திருக்கோயிலும் தேடுமின் தேடித் திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடிப் பணிவின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே என்பது அப்பாடல். சோழநாடு, சேரநாடு, பாண்டிய நாடு என்று மூவகையாக பிரிந்த நாடுகளிலும் வடநாட்டிலும் மற்றும் உள்ள எங்கெங்கெல்லாம் இறைவன் குடியிருக்கின்றானோ, கோயில் கொண்டுள்ளானோ அந்தந்த தலத்திற்கெல்லாம் சென்று இறைவனை, சிவபெருமானை சென்று பணிந்து பாடுமின் பாடுங்கள். அப்பொழுதே அவன் சிவபெருமான் உங்கள் உள்ள கோயிலில் வந்து அமர்ந்து கொண்டாடி கொண்டிருப்பான் என்று வழிகாட்டுகின்றான். அதனால்தான் முன்பெல்லாம் திருத்தல யாத்திரை என்று வைத்திருந்தார்கள். அது தீர்த்த யாத்திரை பின்னர் ஆகி போயிற்று. அப்படி எல்லா ஊர்களிலும் சென்று, திருத்தலங்களிலும் சென்று இறைவனை வழிபட்டு வருதல் என்பது நம்முடைய சைவ சமய மரபாகும். இந்திய நாட்டிலே எந்த இடத்தில் இருந்தாலும் தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்வது போல இறைவன் எல்லா இடத்திலும் எழுந்தருளியிருக்கின்றான். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி எழுந்தருளியிருக்கின்றான். அந்தந்த தலத்திலே சென்று அந்த தலத்தின் மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற மூவகையினாலும் அந்த தலத்தின் சிறப்பினையெல்லாம் அறிந்து இறைவனை தொழுது பாடி இன்புற்று ஆறுங்கள் என்று நமக்கு ஆற்றுப்படுத்துகின்றார் திருமூலர் பெருமான். நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும், எந்தெந்த இடத்திற்கெல்லாம், எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம், தலங்களுக்கெல்லாம் செல்கிறோமோ அந்தந்த தலத்தில் உள்ள இறைவனை முதலில் வழிபடுங்கள். மற்ற நேரத்தில் உங்கள் அலுவலை கவனியுங்கள் என்று சொல்வது போல நமக்கு அறிவுறுத்துகின்றார். சில பேர் எந்த ஊருக்கு சென்றாலும் அந்த ஊரில் உள்ள உணவு விடுதியின் சிறப்பினை அறிந்து அவற்றில் உண்டு வருவதற்கே சென்று வந்தவர் போல சென்று வருவார். அங்குள்ள கோயில் எது, அக்கோயிலில் குடிகொண்டுள்ள இறைவன் யார் என்பதையெல்லாம் அறியாமல் மற்ற உலகாயத நன்மைகளையே, நல்லவற்றையே நாடி செல்வது போல தீயதை வாங்கி கொண்டு வருகிறார், உணவாலும் மற்ற சிந்தனைகளால். அப்படி இல்லாமல் எந்த தலத்திற்கு சென்றாலும் அங்குள்ள இறைவனை தரிசித்து வழிபட்டு வருவது என்பது நம்முடைய சைவ சமய மரபு. அதனால்தான் அடியார்கள் எல்லாம், நாயன்மார்கள் எல்லாம், அப்பர், திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் என்ற நால்வர் காட்டிய வழியும் அதுவேயாகும். அவர்களெல்லாம் தலந்தோறும் சென்று பாடி வைத்த திருமுறை பாடல்கள்தான் நமக்கு கருவூலமாக இருக்கின்றன. நாம சென்று இறைவனை புனைந்து பாட முடியாவிட்டாலும் அடியார்கள் பாடி வைத்திருக்கின்ற திருமுறை பாடல்களை அந்தந்த ஊரில் சென்று பாடுகின்ற பொழுது நமக்கு சொல்லனாத இன்பம் உண்டாகும். அந்த இறைவனை காண்கின்ற பொழுது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இங்கே வந்து வழிபட்டிருக்கின்றார்களே, அந்த வரிசையிலே நாமும் வந்து அங்கு சென்று அவனுடைய சன்னிதானத்தில் நின்று தொழுகிறோம் என்பதெல்லாம் அந்த குலதெய்வ கோயில்களிலே நடந்து வருகின்ற ஒவ்வொரு மனிதர்களின் உள்ளத்திலும் நிறைந்திருக்கின்ற இறைத்தன்மை அங்கு சென்றால்தான் நம்முடைய உள்ளத்தில் தேங்கும். அந்த வகையிலே தான் அடியார்கள் பாடியிருக்கின்ற தலங்களுக்கெல்லாம் சென்று அவர்கள் பாடிய பாடலை
அனைத்தையும் சொல்ல முடியாவிட்டாலும் ஒன்றிரண்டு பாடல்களாவது நாம் பாடி மகிழ்ந்தால் அந்த பாடலின் பொருளை உணர்ந்து பாடினால் இறைவன் நம்முடைய உள்ளத்திலே கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே என்று திருமூலர் பெருமான் ஆற்றுப்படுத்துகின்றார். நானாலும் நன்னஞ்சே நினைகின்றாய் சானாலும் வாழ்நாளும் யார் அறிவார் சாய்க்காட்டம் பெருமார்க்கே பூனாலும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவிகேட்ப நாளும் நவின்றேத்த பெறலாமே நல்வினையே என்று திருஞான சம்பந்தர் திருச்சாய்க்காட்டிற்கு சென்று பாடுகின்றார். நம்முடைய வாழ்நாளையும் நம்முடைய இறப்பு நாளையும் யார் அறிய முடியும்? இறைவன் மட்டும்தான் அறிவான் அல்லவா? அப்படி அவனை வழிபடச் சென்று பூவை சென்று அவன் புகழ்நாமம் பாடி இருந்தால் நம்முடைய வினைகளெல்லாம் தீரும் என்று சம்பந்தப் பெருமான் வழிகாட்டுகிறார். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து நீ முன்னம் செய் நல்வினை பயனினால் மண்ணு காவிரி சூழ் திரு வலஞ்சுழி வாணனை பண்ணியும் ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே நீ என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று ஞானசம்பந்தர் பாடுகின்றார், திருவலஞ்சுழி பெருமான். அப்படி எல்லா தலங்களுக்கும் சென்று பாடி வருகின்ற அருமையை அடியார்கள் நமக்கு காட்டி இருக்கின்றார். அந்த திருவலஞ்சுழி பெருமானை சென்று வணங்குகின்ற பொழுது ஞானசம்பந்தருடைய தேவாரத்தை நாம் பாடுகின்ற பொழுது நம் உள்ளம் மகிழ்கின்றது, இறைவனும் மகிழ்ந்து கேட்பான் என்று திருமூலர் அறிவுறுத்துகின்றார். நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவான் நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா செயபோற்றி போற்றி என்றும் அரைபுனல்சே செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றும் அலரான் இல்லே என்று அப்பர் சுவாமிகள் அந்த ஆரூர் இறைவனை பாடுகின்ற பொழுது திருக்கோயில்களில் செய்ய வேண்டிய தொண்டு முறைகளை எல்லாம் கூறி அப்படி ஆடியும் பாடியும் நிற்கின்ற பொழுது அவனுடைய திருவருள் நமக்கு உறுதியாக கிடைக்கும் என்று உணர்த்துகின்றார். அப்படி ஆடி பாடினால், விளக்கிட்டால், அழகிட்டால், மலர் புனைந்து அவனுக்கு மகிழ்ந்தளித்தால் கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே என்று இன்னொரு பாடலில் பாடுவார். திருமூலரும் அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்புளி வல்லலை ஊழி முதல்வரை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே என்று முன்னரே நாம் பார்த்தது போல இறைவனை ஆடியும் பாடியும் தொழுதும் நிற்கின்ற பொழுது நம் உள்ளம் உருக உள்ளொளி பெருக்கி என்று சொல்வது போல நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நனைந்து நனைந்து என்று வள்ளற்பெருமான் சொல்வது போல காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று சொல்வது போல அவன் நாமத்தை, அவனுடைய புகழை, அவனுடைய திருவருளை உயர்ந்து பாடுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே செம்மையான முறையிலே வாழ்க்கை நடந்தேறும் என்பதை அவர்கள் அறுதியிட்டு காட்டியிருக்கின்றார். அப்படித்தான் மணிவாசகரும் தம்முடைய கூற்றிலே அங்கே சிவபெருமானை திருப்பெருந்துறையிலே கண்டபொழுது எப்படி அவனியில் ஒருவன் குருபரனாகி வந்து ஆண்டு கொண்ட திறத்தை பாடினாரோ, நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வல்க என்று அவனுடைய திருவருளை பாடி பாடி பணிந்தாரோ அப்படி அடியார்களையும் அவர் வழிப்படுத்துகின்றார். அப்படி பாடிச் சென்று பணிந்தால் நம்முடைய தீவனைகளெல்லாம் அற்றுப்போகும். தீவனைகள் அருகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கின்றது. அப்பொழுது அந்த இறைவன் நம்முடைய உள்ளத்திலே மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்று சொல்வது போல
நம்முடைய உள்ளத்தில் தனக்குவமையில்லாத தலைவனை, வேண்டுதல் வேண்டாமை இல்லாத தலைவனை, இறைவனை உள்ளத்தில் இருத்த வேண்டுமானால் அடியார்கள் பாடிக்காட்டிய வழியிலே நாமும் பாடி ஆடித் தெரிந்தால், தலந்தோறும் தெரிந்தால் நமக்கு திருவருள் உறுதியாக வாய்க்கும் என்பதனை திருமூலர் வழியாக நாம் பல முறைகளை அறிகிறோம். பேராயிரம் பரவி வானோரேத்தும் பெம்மானை பெருவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகித் தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீழ தின்சிலை கைக்கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே என்று அப்பெருமான் வைத்தீஸ்வரன் கோயிலிலே புள்ளிருக்கு வேளூரிலே பாடுவதை பார்க்கின்ற பொழுது இறைவனை இத்தனை நாளும் வந்து போற்றாமல் இருந்துவிட்டேனே என்று நெஞ்சம் இறங்கி கூறுகின்ற தன்மையை நாம் அந்த பாடலை பாடுகின்ற போதே நாமும் பெற்றுவிடுகிறோம். அப்படிப்பட்ட உன்னதமான வழியைத்தான் அடியார்கள் மகிழும் வண்ணமாக அவர்கள் பாடி வைத்த திருமுறைகளை அந்தந்த தலங்கள் தோறும் சென்று பாடி பரவினால் இறைவன் சிவபெருமான் திருமூலர் சொல்வது போல மஞ்சனேம் அணியுமானாய் மரகத திரளுமானாய் நெஞ்சுலே புகுந்து நின்று நினைதரு நினைவினானே துஞ்சும் போதாக வந்து துணையனக்கு ஆகி நின்று அஞ்சலென்று அருள வேண்டும் ஆவடுதுறை அரணே என்று திருமூலர் இருந்த தலத்தில் இருந்த பெருமானை அடியார்கள் பாடியிருக்கிறார்கள். அப்படி அந்தந்த தலங்கள் தோறும் சென்று நாம் பாடுவோம், பரவுவோம், இறைவன் அருளை திருவருளை பெறுவோம் என்று திருமூலர் வழிகாட்டியபடி சென்று உய்வோம் என்ற நிறைவோடு பாடலை பார்ப்போமா? நாடும் நகரமும் நத்திரு கோயிலும் தேடித் திரிந்து சிவபெருமான் என்று பாடிப் பணிமின் பாடிப் பணிமின் பாடுமின் பாடிப் பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே என்பது அப்பாடல். நாளையும் சிந்திப்போம்.